ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2023ல ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்ன்ற ஒரு ஹாலிவுட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தாங்க பார்க்க போறோம். மஜ்ஜாக்கோ மால்லுவான ஒரு கதை. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு படமா இருந்தாலும் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுல வர கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு, இந்த கேரக்டர்ஸ் யாரு, இதுக்கு முன்னால என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்றாங்க, இனிமேல் என்ன பண்ண போறாங்கன்ற வரைக்கும் கேட்ச் பண்ணிடுவோம். அப்படிதானே? ஆனா இந்த படத்துல அதுக்கான வேலையே இல்லைங்க. ஸ்டார்டிங்ல நம்ம பாக்குற கேரக்டர்ஸும் சீன்ஸும் கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே தலைகீழா மாறிடும். அதுதான் கதையோட சிறப்பு அம்சமே. இது கதையோட பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் எந்த ஸ்டோரியை சுத்தி நகர போகுதுன்னா, ஒரு சீரியல் கில்லர் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அவன் தப்பிச்சு சுத்திட்டு இருக்க கில்லால யாரெல்லாம் அவங்கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க. இவன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்க யாராவது ஒரு ஆள் வந்தாங்களா இல்லையா? இத ஒரு 6 சாப்டரா பார்க்க போறோம். அந்த 6 சாப்டர்லயும் நச்சுன்னு வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்ன, இதாங்க முழு படத்தோட கதையும். படம் பார்க்க கண்டிப்பா நல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இப்போ வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு வேவ் பார்த்துட்டு வந்துருவாங்களா? வாங்க. அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். புதுசா வெறித்தனமான ஒரு சீரிஸையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க மறக்காம மனம் தளராம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலோட ஸ்டோரி ஆரம்பிக்குது. காருக்குள்ள ஒரு மூர்க்கத்தனமான ஆள் உட்காந்துருக்கான். அவனுக்கு பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு பொண்ணு, சார் எனக்கு உங்கள்ட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும், ஆரம்பிக்கட்டுமா? முதல் கேள்வி, நீங்க ஒரு சீரியல் கில்லரான்றா. பதிலுக்கு அவன் டெரரா திரும்பி பார்க்க, அடுத்த சீன்ல டெரரான ஆளு அதே பொண்ணை படுக்க போட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் தானங்க கில்லரா இருக்கணும். கரெக்ட். சோ நம்ம பேரை கில்லர்னே வச்சுப்போம். கில்லர் பொண்ணு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கப்போ அங்க சீனை கட் பண்ணா ஒரு டிஸ்க்ளைமர். அதாவது 2018ல இருந்து 20 டைம்ல போலீஸ்ல இருந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் சீரியல் கில்லர் தப்பிச்சிட்டான். தப்பிச்சவன் காட்டு பகுதிகள்லாம் சுத்திக்கிட்டு கண்ணுல மாற்ற எல்லாரையும் கண்டம் பண்ணிருக்கான். அவன் பல கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் அவனை புடிச்சே போட்டிருக்காங்க. சோ அந்த கில்லர் தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருந்த 2 வருஷத்துல யாரெல்லாம் எப்படியெல்லாம் கைமா பண்ணானோ அந்த உண்மை சம்பவத்தை தழுவிதான் படத்தையே எடுத்திருக்காங்க. இந்த டிஸ்க்ளைமர் காட்டின கையோட சவுப்பு கலர் ஜிங்குச்சான ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ள இருந்து படு வேகமா ஓடி வரா. 2G நெட்வொர்க்ல CG படம் பாக்குற மாதிரி என்ன ஸ்லோ, டைட்டில் கார்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் ஸ்லோ மோஷன்ல ஓடி வரா. அடுத்த ஆள் இல்லாத ரோட்ல சிவப்பு கலர் கார் ஒண்ணு முன்னால போயிட்டு இருக்கா. அதுக்கு பின்னால பிளாக் கலர் கார் ஒண்ணு துரத்திக்கிட்டே வருது. 2 காரையும் காட்டி அப்படியே வானத்துக்கு ஷாட்டை வச்சா அங்க போடுறாங்க படத்தோட டைட்டில. நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லியிருந்தேன்ல படத்தை 6 சாப்டரா பார்க்க போறோம்னு, அதையும் அங்கேயே மென்ஷன் பண்ணா. இப்ப ஓடி வந்துட்டு இருந்தா பாருங்க ஒரு பொண்ணு, ஹீரோயின். அவ தான் ரெட் கலர் காரை ஓடிட்டு போறா. அவளுக்கு பின்னால வந்து பிளாக் கலர் காரை ஓட்டுறதோ கில்லர். ஹீரோயின் முன்னால போக கில்லர் பின்னால துரத்திட்டு வர எல்லாரும் நினைப்பீங்க நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து படத்தை பார்க்க போறோம்னு. அது தாங்க இல்ல. ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்க போறது சாப்டர் 3. இதோட டைட்டில் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றது. சோ ஹீரோயின் முன்னால போறாளா, கில்லர் பின்னால துரத்திட்டு வரானா. அப்பப்ப ஏதோ ஒரு கோலமா வேற எடுத்து மூக்குல உறிஞ்சி பூஸ்ட ஏத்திக்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் இவனும் துரத்திட்டு வருவான். ஆஹா இது வேலைக்கு ஆகாது. சூனாப்பானா எட்ரா வெப்பனா அப்படின்னு பாதியில காரை நிறுத்தி காருக்கு மேல ஏறி பயபுள்ள பெத்த சைஸ் ஷார்ட் கன்லாம் ஒன்று வச்சிருக்கான். அதுல கரெக்டா குறிப்பாத்து ஹீரோயினோட கார் கண்ணாடியோ ஷூட் பண்ணிட்டான். இதுல ஹீரோயின் கார் நிலத்தடு மாதிரி கவுத்து போட்ட காக்ரோச் மாதிரி தலைகீழா கவுந்துக்குது. அவளே பாவம் வாங்கின சில்லறையெல்லாம் தொடச்சு தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு காரை விட்டு வெளியே வரா. கில்லர் பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு மீண்டும் காரை எடுத்து செம்ம ஃபாஸ்டா ஹீரோயின் நோக்கி வந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் மிஸ். ஷார்ப்பா கார் கிட்ட வரப்போ ஹீரோயின் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிட்டா. வந்த ஃபாஸ்ட்ல எப்படியும் கில்லர் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காரை ஸ்டாப் பண்ணி திரும்ப இறங்கி வர டைம் ஆகும்ல. நல்லதா போச்சு. இந்த ஹாலிவுட் ஆனந்தராஜ் கொஞ்ச நாள் வில்லத்தனம் பண்ணலனா நம்மள யாருன்னு மறந்துடுவீங்கல்ல, வணக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரதுக்குள்ள மாரத்தான் ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு ஹீரோயின் காட்டுக்குள்ள ஓட்டா. காட்டுக்குள்ள கில்லருக்கு பயந்து ஒரு இடத்துல பதுங்குறப்போ அங்க யாரோ தூக்கி போட்டு போன சரக்கு பாட்டில், சிகரெட் டப்பா, பத்திப்பட்டி எல்லாம் கிடைக்குது. ஏற்கனவே கில்லர் ஹீரோயினோட காதை கிழிச்சிட்டான் போலங்க. வலி தாங்கல. அதுல ஒட்டி இருந்த பேண்டை பிச்சு தூக்கி போட்டு சத்தமும் கொடுக்க முடியாது இல்ல. கில்லர் இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். பல்ல கட்சிக்கிட்ட அந்த சரக்க காயத்துக்கு மேல ஊத்தி, ஐயோ செல்லம் கஷ்டப்படுறத பாக்கணுமே, நம்ம கண்ல இருந்து தண்ணி வந்துரும். ஒரு வழியா காயத்துக்கு மேல சரக்க ஊத்தி புண்பட்ட நெஞ்ச புக விட்டா ஆத்துன்ற கதையா. அங்கேயே உட்காந்து ஒரு தம்மெல்லாம் பத்த வச்சவ கில்லர் வரத்துக்கு முன்னால அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துட்டா. இப்போ இவ பயந்து ஓடிட்டு இருக்கிறது தாங்க ஆரம்பத்துல நம்ம பார்த்த சீனு. வழியில ஒரு வேலி கம்பி இருக்கு. அதை தாண்டி குதிச்சா காட்டுக்குள்ள ஒரு தனி வீடு. இங்க போய் ஹீரோயின் கதவை தட்டி ஹெல்ப் கேட்கறதுக்குள்ள காட்டுக்குள்ள ஹீரோயின் எங்க உட்காந்து இருந்தாலோ அந்த இடத்தையே கில்லர் கண்டுபிடிச்சிட்டான். இந்த பக்கம் தனி வீட்டோட கதவை திறக்கிறது ஒரு வயசான கப்பல். வந்திருக்கிறது யாரு என்னன்னு தெரியாம கதவை திறக்கும் போதே அவங்க டூல்ஸோட தான் திறக்கிறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்து தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுதுகிட்டே அவங்க மேல விடுறப்போ
அடுத்து நம்ம பார்க்க போற சாப்டர் நம்பர் 5. இதோட டைட்டில் எங்க 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 பூனைக்குட்டி எங்க அப்படின்றதுங்க. 5வது சாப்டர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ள ஹீரோயின் பதுங்கிட்டு இருக்கா. இந்த கேப்ல ட்ரெஸ் எல்லாம் மாறி போச்சுங்க. லைட்டர் வெளிச்சத்துல உள்ள பம்மிட்டு இருக்காளா. சேம் டைம் ஹீரோயினை தேடிட்டு இருந்த கில்லர் இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரியை போட்டான். ஆள் ஒளிஞ்சுக்கிற மாதிரியான இடம் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முன்னால போய் நின்னு துப்பாக்கிய வச்சு எங்க 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 பூனைக்குட்டி எங்க அப்படின்னு சுட்டு சுட்டு வெறுப்பேத்துறான். எங்க அத்தை பெட்டி இந்த பெட்டியா இருந்துருமோ இந்த பெட்டியா இருந்துருமோன்னு ஹீரோயினுக்கு ஒரே பக்கு. வீட்டோட ஒவ்வொரு மூலையிலயா தேடிக்கிட்டே கில்லர் கிச்சனுக்கு வந்தா தாத்தா பாட்டி ஒருத்தவங்க ஹீரோயினை காப்பாத்த முன் வந்தாங்கல்ல. அதுல தாத்தா பொணமா கிடக்குறாருங்க. உள்ள வந்ததுமே கில்லர் தாத்தாவுக்கு தவசம் பண்ணிட்டான் போல. எப்படியோ கில்லர் எல்லா இடத்துலயும் தேடியும் ஹீரோயின் இடத்த கண்டுபிடிக்க முடியல. எங்க போயிருப்பாவன்ற யோசனையோட வெளியே வரான். வெளியே வந்தவன் பார்க்க கூடாத பாத்துட்டான். அதாவது ஹீரோயின் ஐஸ் பாக்ஸ்குள்ள ஒளியறதுக்கு முன்னால அதுல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருப்பாளாட்டு இருக்கு. அத கில்லர் பாத்துட்டான். திங்ஸ் எல்லாம் வெளியே இருக்குன்னா அப்ப அந்த ஜிங்ஸ் பொட்டிக்குள்ளதான் இருக்காளா. தோ வந்துட்டேன் அப்படின்னு ஐஸ் பாக்ஸுக்கு முன்னால போய் நிக்கிறான். ஐஸ் பாக்ஸ கனெக்ட் பண்ணிருந்த பிளக் எல்லாம் வேற புடுங்கப்பட்டிருக்கா. கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்புறம் என்ன டைலாக் தானே. எங்க 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 பூனைக்குட்டி எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த பெட்டியை ஷூட் பண்றான். இதுல உள்ள இந்த ஹீரோயின் பதற போட்டியை திறந்து ஒரே குத்துல கில்லர் ஹீரோயின் ஆஃப் பண்றான். இதோட அடுத்து நம்ம பார்க்க போற சாப்டர் நம்பர் 1. இதோட டைட்டில் மிஸ்டர் மீன் குஞ்சு. எப்படியும் சாப்டர் 1 தானே கதையோட ஆர்ஜினா இருக்கும். அந்த டைம்லலாம் ஹீரோயினுக்கும் கில்லருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு ஹோட்டலுக்கு முன்னால கார்ல உட்காந்து 2 பேரும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒரு பார்ல 2 பேருக்குள்ள பழக்கமே ஆயிருக்கு. தனியா இருக்கலாம்னு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இவன் கூட உள்ள போலாமா வேணாமான்னு ஹீரோயினுக்கு பயம். பொண்ணாச்சே, அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு இதெல்லாம் இருக்க தானே செய்யும். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில யாருனே தெரியாதவங்க கூட இவ்வளவு தூரம் வந்துட்டேன். வெளியே நமக்குள்ள எது இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒன்ஸ் நம்ம ரூமுக்குள்ள போயிட்டா 10க்கு 10 அறை. எவங்கிட்டையும் கேட்க முடியாது, கதவை தோற. அதுக்குதான் ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னால என்னோட சேஃப்டிக்காக நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்கட்டுமா? நீ ஒரு சீரியல் கில்லரான்றா ஹீரோயின். அதுக்கு டெரரான ஒரு லுக்கோடையும் சின்ன ஸ்மைலோடையும் இல்லையேன்னு கில்லர் சொல்றான். அவன் என்ன ஹரிச்சந்திரனோட அண்ணன் பையனா? அவன் சொன்ன உடனே வாங்க ஹீரோயின் நம்புவா? நம்பிட்டா. எனக்கு தெரியும், நான் ஒரு சேஃப்டிக்காக விளையாட்டாதான் கேட்டேன். சரி, இப்போ 2வது கேள்வி கேக்குறேன். நம்ம ரூமுக்குள்ள போனதும் நீ என்ன என்னெல்லாம் பண்ணுவ அத சொல்லுன்னு ஹீரோயின் கேட்டதோட அடுத்த சீன்ல ரூமுக்கு போனதும் கில்லர் ஹீரோயினை படுக்க போட்டு கழுத்தை நடிச்சிட்டு இருக்கான். உனக்கு தேவையாடி இதுன்னு நம்மலாம் நினைச்சிட்டு இருந்தா அங்க ஒரு ட்விஸ்ட். கில்லர் ஹீரோயின் கழுத்தை நெரிக்கிறான். ஆனா ஹீரோயின் என்னடான்னா இன்னும் 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 அதிகமா அப்படின்னு கழுத்தை நெறின்னு கேட்டு வாங்குறா. கொப்பந்தான அதுக்கப்புறம் தாங்க தெரியுது இது எல்லாமே உங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு பண்றதுன்னு. ஹீரோயினுக்கு ரஃபா ஹேண்டில் பண்ணாதான் பிடிக்குமா. சோ என் கையை கட்டி போடு, கழுத்தை நெறி, என்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல போய் தாங்க நல்லா சர்க்கஸ் கரடிக்கு சப்ஸ்டியூட்டா போற ஆள் மாதிரி இருக்க கில்லரும் டிங்கு டிங்குன்னு மண்டையாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படியா? அப்ப இவன் உண்மையா கொலை பண்ணலையா? சோ இவன் கில்லரா இருக்க மாட்டானோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எது எப்போ எப்படி மாறுன்னே தெரியாதுங்க. எதுக்கும் கொஞ்சம் உசாராவே கெஸ் பண்ணுங்க. மொத்தத்துல ஹீரோயின் தான் இங்க டாமினேட் பண்றா. கில்லருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நீ எப்படி சொன்னியோ நான் அப்படிதாமா பண்றேன், திரும்ப திரும்ப புரியலனா நான் என்ன செய்யறது, வேணா நீ சொன்ன மாதிரி இல்லாம வேற மாதிரி ட்ரை பண்ணி பாப்போமா அப்படின்னு ரஃபா இல்லாம கில்லர் சாஃப்டா ட்ரை பண்ணாலும் அதுக்கும் ஹீரோயின் மூஞ்ச காட்டுறா. திரும்ப இங்க ஒரு ட்விஸ்ட வச்சு கில்லரோட சுயரூபத்தை காட்டுறாங்க. பேசிட்டு இருந்த ஹீரோயினோட கைய கட்டிலோட கட்டி போடுறான். என்னடா பண்ற? நான் இதெல்லாம் உன்னை பண்ணவே சொல்லியே, நான் பண்ண சொன்னதை மட்டும் தானே நீ பண்ணோம், என்ன விடுறான்னு ஹீரோயின் கத்தியும் கில்லர் கேட்கல. 2 கையையும் கட்டி போட்டு இப்போ நெரிச்சாம் பாருங்க கழுத்தை. அந்த வலியை ஹீரோயினால தாங்க முடியல. டேய் வலிக்குதுரா, சீரியஸா வலிக்குதுரா, விட்டுடுறா, என்னடா பண்ற அப்படின்னு ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. நானும் போனா போது உன்னை கொல்ல கூடாது, சும்மா என்ஜாய் பண்ணிட்டு விட்டுலான்னு பார்த்தா கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுற நீ. ஆணில மாட்டின ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நைய 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 நையன்ற. இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. உன்னை இதே பெட்ல படுக்க வச்சு கத்தியால உன் கழுத்தை ஸ்லைஸ் போட்டு உள்ள இருக்க ரத்தத்தை நான் உறிஞ்சி குடிக்கல, அப்ப பாப்பா என்னோட ரஃப் எப்படி இருக்கும்னு அப்படின்னு கில்லர் பேச்சாலேயே பாத்ரூம் வர வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் என்ன ஆட்டம் போட்டா, இப்ப கத்துறா, கதறா, அழுவுறா, உன் கால்ல கூட உடறேன்னு விட்டுருன்னு கெஞ்சுறா. கில்லர் காதே கொடுக்காதப்போ திடீர்னு ஹீரோயின் மிஸ்டர் மீன் குஞ்சுன்றா. அந்த வார்த்தையை சொன்னதோட இதுக்கு முன்னால 2 பேரும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி பார்த்தோம்ல, அந்த விட்டக்குறை தொட்டக்குறை பிளாஷ்பேக் போறாங்க. நீ என்ன என்னெல்லாம் பண்ணுவேன்னு ஹீரோயின் கேக்குறாளா. இதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியுமாமா, வாழ்ந்துதான் காட்ட முடியும். நீ எப்படி சொல்றியோ அப்படி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட குறையா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு கில்லரும் ரொமான்டிக் மூட்ல இருந்தா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, ஆள் பார்க்க எப்படி ரஃபா இருக்கியோ அதே மாதிரி உன்னோட செயல்பாடும் ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும். திரும்ப நானே வலிக்குது வேணா விட்டுருன்னு சொன்னாலும் புடிச்ச புடிய விடக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சது இல்ல, வேணும்னா கடைசியா ஒரு தடவை சாம்பிள் பார்த்து போமா. நான் நோன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எஸ் தானமா அர்த்தம், சிறப்பா பண்ணிக்கலாமா அப்படின்னு கில்லர் சொல்றான். இத கரெக்டா சொல்லிட்ட, ஆனா
ஏதாவது ஒரு கட்டத்துல நான் அதை வேணாம் தானே சொல்லி ஆகணும். எல்லா தடவையும் நான் வேணாம்னு சொல்றப்போ நீ வேணும்னு நினைச்சு பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்பதான் நான் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்றது? சோ நான் எந்த இடத்துல மிஸ்டர் மீன் குஞ்சுன்ற வார்த்தையை சொல்றேனோ அந்த இடத்துல உண்மையாகவே நிறுத்துன்னு அர்த்தம். நிறுத்திடணும், சரியா? அத ஹீரோயின் சொல்ல கொய்யால கில்லர் பண்றதெல்லாம் வச்சு அவன் அவனோட சுயரூபத்தை காட்டுறான்னு நினைச்சா கட்சியில அதுவும் நீங்க பேசி வச்சுட்டு பண்ணதாடா? ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்கன்னு நமக்கெல்லாம் வெறி ஆகுதா? திரும்ப ஹோட்டல் சீனுக்கு வந்தா ஹீரோயின் மிஸ்டர் மீன் குஞ்சுன்ற வார்த்தையை சொன்னதுமே கில்லர் ஆஃப் ஆயிட்டான். ஏண்டா டேய், நல்லா நெருப்பு கோழி வெறுப்புல போட்ட முட்டை மாதிரி இருந்துகிட்டு என்னடா 5 ரூபாய்க்கு நடுறானா 500 ரூபாய்க்கு நடிக்கிற? நான் உன்னை ரஃபா நடந்துக்கிற மாதிரி நடிக்க தானே சொன்னேன், நீ உண்மையாவே நடந்துக்கிற? இந்த வார்த்தையெல்லாம் சொல்ற, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கத்தி கூப்பாடு போடுறா. நீ என்னம்மா தானும் படுக்க மாட்ற தள்ளியும் படுக்க மாட்ற? நீ என்ன சொன்னியோ அப்படிதானே நான் நடந்துகிட்டேன். அதுவும் தப்புனா நான் என்னதான் பண்றது? இதை கில்லர் கேக்குறப்பதான் அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த ஹீரோயின் திடீர்னு சிரிக்கிறா. சும்மாடா நல்லாதான் இருந்துச்சு, நான் சும்மா ஃபன் பண்ணேன்னு ஹீரோயின் சொன்னா. நல்லா இருந்துச்சா? அப்புறம் ஏமா மிஸ்டர் மீன் கொஞ்சம் யூஸ் பண்ண? இப்ப பாரு பஜனைய பாதியில நிறுத்த வேண்டியதா போச்சு. என்ன காரணம்னு கேட்டா அப்படியே ஒரே ஃப்ளோலியா போக முடியும்? கொஞ்சம் பிரேக் வேணாம், தம்மு கிம்மு அடிக்கணும், தண்ணி கிண்ணி போடணும், அப்பதானே ஒரு மஜாவா இருக்கும். வா அதுக்கான வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கில்லரை பாக்குறப்போ சட்டுன மூஞ்சில என்ன பார்த்தாலோ எதையோ பார்த்துட்டு அரண்டு போறா. இந்த சாப்டர் இதோட முடிய அடுத்து நம்ம பார்க்க போற சாப்டர் 4. டைட்டில் மலை மேல உல வைக்க போற வயசான கப்புள். 3வது சாப்டர் முடியறப்போ காட்டுக்குள்ள இருக்க தனி வீட்டு கதவை தட்டின ஹீரோயின் கதவை திறந்த வயசான கப்புள்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க மேலேயே விழுந்துட்டாளா. அவங்க தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னதும் ஹீரோயினுக்கு மாத்து துணியா ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவளோட காதல் அடிபட்டு இருந்துச்சுல்ல அங்க பேண்டெல்லாம் ஒட்டி விட்டு இன்னும் ஹீரோயினுக்கு வலி போகல. சோ பாட்டி பெயின் கில்லர் மாத்திரை எடுக்கிறதுக்காக மேல பாத்ரூம் போறாங்க. அந்த டைம்ல தாத்தா ஹீரோயின் பேச்ச போட்டுட்டு இருந்தா ஹீரோயினுக்கு பசி தாங்கல. டேபிள்ல இவங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாடு எடுத்து அடி ஒரு நவுத்துறா. சரிம்மா நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, அதுக்குள்ள நான் போலீஸ்க்கு கால் பண்றேன், அப்பதான் கில்லர் வரத்துக்குள்ள போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு தாத்தா போலீஸ்க்கு கால் பண்ண போறாரு. உடனே ஹீரோயின் வேணான்றா. இந்த இடத்துல இவ இந்த வார்த்தையை சொல்லப்படாதே, ஏன் சொல்றான்னு ஒரு டவுட் வருது இல்லீங்களா? ஹலோ சாரன் மேடம், கதையை கவனிக்கிறீங்களா? கண்ணும் காதும் எங்கேயோ ரொட்டேட்ல போற மாதிரி இருக்கு. இதுதாங்க முக்கியமான ட்விஸ்ட். சோ நல்லா கவனிங்க. ஹீரோயின் வேணாம் போலீஸ்க்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லியும் தாத்தா கேட்கல. இங்க ஹீரோயின் மூஞ்ச மாத்திரா. அங்க மேல போனாங்கல்ல பாட்டி மாத்திரை எடுக்க, அவங்க மாத்திரை எடுத்துட்டு கீழே வரப்போ ஹீரோயின் தாத்தாவை சம்பவம் பண்ணி வச்சிருக்கா. இந்த குருவாயிரப்பா சம்பவத்தை பார்த்தா ஹீரோயினா வில்லியான்னு நமக்கு ஒரு ஷாக்கு. தாத்தாவை தயிர் விட ஆக்கினவ அடுத்து பாட்டிக்கிட்ட சேச்சா உங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்ன இருந்தாலும் என்ன காப்பாத்தின ஆளுங்க, அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, உங்களை கொண்டா நல்லா இருக்குமா? அதுக்குன்னு உங்களை கொல்லவே மாட்டேன்லாம் நினைக்காதீங்க. அதிக பிரசங்கத்தனமா ஏதாச்சும் பண்ணா ஆபரேஷன் தான். இப்ப உங்களை கட்டி போடணும். இந்த வீட்டுல கயிறு செயின் ஏதாச்சும் இருக்கா? கைய மேல தூக்கிட்டே அதுக்கான பதில சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. கராஜ்ல நாய் செயின் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேம்மா, அது என்ன கட்டி போறது கரெக்டா இருக்கும். நான் முன்னால போய் எடுக்கிறேன், பின்னாலே நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முன்னால போறாங்க. ஹீரோயினும் பின்னால கத்தியோட நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அங்க எதிர்பாராத விதமா ஹீரோயினை தேடி இந்த வீட்டை நோக்கி கில்லர் நடந்து வந்துட்டு இருக்கான். சாரி இனிமேல் என்ன யோ பேரு ஹீரோயின், அதான் கண்ணு முன்னாலேயே ஒரு ஆளை கழுத்து எடுத்து போட்டாலே, அதனால அவ பேரை மாத்தி கில்லின்னு 3 தடவை அவ காதுல ஓதிடுவோம். கில்லர் கில்லியை தேடி வந்துட்டான். அதான் சாக்குன்னு பாட்டி கில்லியை விட்டு பிரிஞ்சு தப்பிச்சு ஓட, கில்லரோ முழங்கால் சைஸ்ல கண்ணு வச்சிருக்கான். கில்லி கிட்ட இருக்கிறதோ ஜான் சைஸ் கத்தி. ஏணி வச்சாலும் எட்டுமா? ஐயோ இந்த உருமாறும் உடும்பு இங்கேயும் வந்துட்டானா? கண்ணுல மாட்டினா உரு தெரியாம அழிச்சிருவானே. எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கு வந்தான். வீட்டுக்குள்ள போன கில்லி ஒளிய இடம் தேடி இருக்கா. பெருசா எதுவும் கிடைக்கலன்னதும் ஐஸ் பாக்ஸ பாத்துருக்கா. கில்லர் வரதுக்கு முன்னால அதுக்குள்ள ஒளிஞ்சு போன்னு உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு ஹால உள்ள போய் பதுங்கி இருக்காங்க. இதுக்கப்புறம் சாப்டர் 5ல என்னெல்லாம் ஆச்சுன்றதை நம்ம பாத்துட்டோமா? இன்னும் பார்க்காம இருக்க சாப்டர் 2, 6 அது மட்டும் தானே. அங்க சீனை கட் பண்ணா சாப்டர் நம்பர் 2. இதோட டைட்டில் பார்ட்டி பண்ணலாம் வாங்க அப்படின்றது. ஹோட்டல் ரூம்ல கில்லர் மூஞ்சில எதையோ பார்த்த கில்லி அரண்டு போறா. என்னமா ஆச்சு? ஏமா ஒய் தட் பயம்னு கில்லர் கேட்டா. அது ஒண்ணும் இல்ல, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் தட்டி விடு, நம்ம திரும்ப கோதால குதிக்கிறதுக்கு முன்னால பார்ட்டி பண்ணுவோமா? சும்மா பார்ட்டினாலே சரக்கு தம்முன்னு போடாம இந்த வாட்டி புதுசா அவனை ட்ரை பண்ணுவோம். நான் எடுத்துட்டு வந்திருக்க சரக்க பாத்தியா அப்படின்னு கொல்லமாவை பாக்கெட் ஒன்னு எடுக்கிறா. ஏமா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுமா, தேவையில்லாத வேலைமா, எனக்கு அது வேணான்னு கில்லர் சொன்னாலும் கில்லி கேட்க மாட்றா. நேத்து நான் உன்னை பார்க்கும் போதே என்ன சொன்னேன்? என் பர்த்டே தானே சொன்னேன். என் பர்த்டே அதுவுமா இது கூட பண்ணலனா? நடா லைட்டா தானே போட்டு தாக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கில்லரை கன்வின்ஸ் பண்ணிட்டா. அவனுக்கு விருப்பமே இல்லைனாலும் பிறந்த நாளுன்ற சரி போடு பாத்துக்கலான்னு பிடிக்காமலே சொல்லிட்டு அவன் பெட்ல படுத்துக்கிட்டான். அவன் கண்ணில் படாம ஹீரோயின் இந்த பக்கமா திரும்பி உக்காந்து கோலமாவு பேப்பர்ல கொட்டுறாங்க. பாருங்க, இவளுக்கு ஒரு பாக்கெட்ல இருந்து கொட்டுறா, கில்லருக்கு இந்த பாக்கெட்ல இருந்து கொட்டாம வேற பாக்கெட்ல இருந்து எதையோ கொட்டுறா. லுக்கு வேற திருட்டு மொழியா இருக்கு. என்ன பண்ண காத்திருக்காளோ இவ வண்டவாளம் தெரியாத கில்லரோ. அவ என்ன எடுத்துட்டு வந்து கொடுத்தாலோ மாடு மாதிரி அதை அப்படியே உறிஞ்சிட்டான். போதுமாமா, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்
வந்துட்டோம்ல, ரூம் போட்டு செக் அவுட் ஆகுற டைமே வந்து போச்சுமா. இன்னமும் ஜலபுலஜன் கிட்ட கூட நம்ம போல. இப்பவாச்சும் வாயாமான்னு கூப்பிட்டா கிள்ளி வரவே மாட்றா. இந்த வாட்டியெல்லாம் கிள்ளியோட பேச்சு செம்ம டாமினேட்டா இருக்கு. அடி போடி, ஊர்ல இல்லாத உலக அழகி மாதிரி நீ ஓவரா சீனா போடுற. நான் உன் பேச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீ எவன் காரையாவது பிடிச்சிக்கிட்டு எவன் கூடயாவது தொத்திக்கிட்டு எங்கேயாச்சும் போ அப்படின்னு கில்லர் கிளம்புறான். நான் போ சொன்னாதானா நீ போனோம், சொல்லாம போக கூடாதரா, போகாதரான்னு கிள்ளி சொல்லியும் தச்சிப்ப அப்படின்னு கில்லர் கேட்க மாட்டான். கட்டுப்புல பாத்ரூம் போய் உட்காந்த ஹீரோயின் அங்கதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டியா வெளியெடுக்கிறா. பேக்ல இருந்து ஒரு சின்ன கத்தி, எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற டேசர், இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வரப்போ கில்லர் ரூம் விட்டு வெளியே போயிருந்தாலும் அவனால நடக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கிள்ளி அவனுக்கு ஏதோ ஒரு சரக்கு கொடுத்தால, அது வேலை காட்டிடுச்சு. மரக்கட்ட மாதிரி ஊர்ந்துகிட்டே போறான். அவன் காலை பிடிச்சி கிள்ளி தர 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 தரன்னு உள்ள இழுத்துட்டு வர வாயில நுரலாம் தப்பி ஆளே சொங்கிட்டாங்க. என்ன தெரிய குத்தொழிஞ்ச, ஏன்டி எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு கேரோடியே கில்லர் கேட்டா, பார்த்தா தெரியல, நான் உறிஞ்சது அண்ணாந்து வானத்தை பாக்குற போதை பொருள், ஆனா உனக்கு கொடுத்தது வானத்துக்கே போய் என்ன பாக்குற போதை பொருள். ரெண்டுல உனக்கு கொடுத்தது தானே பெருசு. அதான் மானம் முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி மதன்னு படுத்திருக்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நான் சொன்னது மீறி எதுவும் பண்ணாதரா, எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும்னு. கேட்டியா? இனிமேல் தாண்டி ஏன் ஆட்டத்தை பார்க்க போற அப்படின்னு கிள்ளி டேப் ரெக்கார்டர்ல ஒரு சாங்கை போட்டு விட்டு, ஹை இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் தெரியுமா அப்படின்னு அந்த சாங்கோடையே சேர்ந்து இசை பாடினவங்க. கில்லர் மேல ஏறி உக்காந்து கத்தியால அவன் நெஞ்சில கிழின்னு கிழிச்சிடுறா. பாவம் எவ்வளவு நேரம் தான் அவளும் வேலை பாப்பா, கொஞ்சம் டயர்ட் ஆக தானே செய்யும். சரி அந்த டயர்ல பாத்ரூம்ல போய் ஒரு தம்மை போட்டு வருவோம் அப்படின்னு பாத்ரூம் போனவ கூடவே கில்லரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறா. அதுல கில்லரோட பர்ஸ் இருக்கு. பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டா. அடுத்து அந்த பர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறப்போ ஒரு அஜால் குஜால் ட்விஸ்ட். பர்ஸ்ல போலீஸ் பேட்ச் இருக்குங்க. சோ நம்ம இவ்வளவு நேரமா யாரு கில்லர்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவன் ஒரு போலீஸ்காரன். சரியா போச்சு, போலீஸ்டே வேலையை காட்டமா. அடுத்து இவனை உயிரோட விட்டா ஊர் போய் சேர முடியாதுல்ல. சோழிய முடிச்சாதான் நம்ம ஜாலியா போக முடியும்னு கத்தி எடுத்துட்டு வந்து போலீஸ் கழுத்துல இறக்க போறா. அப்ப எதிர்பார்க்காத டைம்ல கையில வச்சிருந்த ஒரு சின்ன துப்பாக்கியால போலீஸ் கிள்ளியோட காதுலயே சுட்டான். ரொம்ப நேரமா இதை காலுக்கடியில ஒளிச்சு வச்சிருந்திருப்பாங்க. போலீஸ் இல்ல, எந்நேரமும் சேஃப்டியோட இருக்கிறது தானே வழக்கம். அப்ப எடுக்க முடியாம இருந்ததை ஹீரோயின் பாத்ரூம் போன கேப்ல எடுத்து ஒரு சொல்லிட்டான். கத்திய பார்த்ததும் கிள்ளிக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. அவதான் ஓடுறா. ஆளை விடுறான் கொப்புரானே வாங்கிட்ட மாட்டி என்னால மண்டைய போட முடியாதரான்னு. கிள்ளி ரூம் விட்டு போனதுக்கு அப்புறம் கில்லரை ஸ்டாப் பண்ண ஆள் இல்லல்ல. அவனுக்கு இருக்க போதை தெரியணும்னா முள்ளால எடுக்கிற கதை தான். அவன் போட்ட போதை பொருளுக்கு பதிலா கிள்ளி ஒரு போதை பொருள் எடுத்துக்கிட்டால, அதை எடுத்து உறிஞ்சா அவனுக்கு இருக்க போதை நியூட்ரல் ஆயிடும். டேபிள்ல இருந்த பேக் எடுத்துட்டான், உரியவும் செஞ்சுட்டான். இன்னொரு பக்கம் போட்டிருந்த இன்னர்ஸோட குட்டு 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 குட்டுன்னு ஒன்ன கிள்ளி பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு போறா. அவ பொண்ணுன்றது அவளுக்கு ரொம்ப சாதகமா ஆயி போச்சுங்க. போதா குறைக்கு காதை வரை கிழிச்சு விட்டாங்களா. அதை காட்டியே அனுதாபத்தோட ஹோட்டலுக்குள்ள போனவ, மேடம் என்ன யாரோ கொல்ல வரா மேடம், கையில துப்பாக்கி எல்லாம் வர வச்சிருக்கான், நீங்க துப்பாக்கி ஏதாவது வச்சிருக்கீங்க, இருந்தா கொடுங்க மேடம், சமாளிச்சுக்கலான்னு கேக்குறப்போ நம்ம ஏமா அவனை சமாளிக்கணும், போலீஸ்க்கு கால் பண்ணா வர போறாங்க, அவங்க அவனை பாத்துக்க போறாங்க, இரு நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு மேனேஜர் போனை எடுத்த செகண்ட் தான் முடிச்சிட்டா. கிள்ளி மேனேஜரையும் முடிச்சிட்டா. அத பக்கத்துல இருந்து பார்த்த லேபர் பொண்ணுக்கு அதுக்கப்புறம் பேச்சு வருமா. கிள்ளியும் 4வது சாப்டர்ல தாத்தாவை கொண்டுட்டு பாட்டி கிட்ட பேசினால அப்பாவி மாதிரி அதே பேச்சை இங்கேயும் போடுறா. எங்க பாருமா, நான் தேவையில்லாம யாரையும் கொல்ல மாட்டேன், அனாவசியமா ஏதாச்சும் பண்ணி என்ன கொல்ல வச்சிடாத, உன் கார் சாவி எனக்கு வேணும், சாவியை கூடவே உன் ட்ரெஸ்ஸையும் கழட்டு அப்படின்னு லேபர் பொண்ணோட சிவப்பு கலர் காரு, அவ போட்டிருந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு காரோட கிள்ளி அங்க இருந்து கிளம்புறா. இதுக்கப்புறம் சாப்டர் 3ல நடந்த சேசிங் எல்லாம் நம்ம பாத்துட்டோமா. அடுத்து கடைசி சாப்டருங்க, சாப்டர் நம்பர் 6. இதோட டைட்டில் கரண்ட் கண்ணம்மா. சாப்டர் 5ஓட முடிவுல ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்த கிள்ளி போலீஸ்ட மாட்டிக்கிட்டாளா. அவ இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கா. அவ கைய ஃப்ரீசர் பாக்ஸோட சேர்த்து ஹேண்ட் கஃப்ல லாக் பண்ணிட்டு இந்த வீட்ல இருக்க போன்ல இருந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண போலீஸ், மச்சி ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்டா, சீக்கிரம் இந்த வீட்டு அட்ரஸ்க்கு வாயேன் அப்படின்னு என்ன பிரச்சனை ஏதுன்னெல்லாம் சொல்ல, நீ வந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணவன் மேல கிள்ளி இருக்க இடத்துக்கு வரான். இந்த டைம்லாம் கிள்ளி கண்ணை முடிச்சிட்டாங்க. என்னடா ஏறுவாடி ஏமாலி, என்னை பார்த்ததும் உன்னை பண்ணதுக்கெல்லாம் போட்டு தள்ளுறோன்னு நினைச்சேன், இவ்வளவு நேரமா உயிரோட வச்சிருக்க, ஏன் என்ன கொல்ல மனசு வரலையா, இன்னும் என் கூட ஜலபுல ஜங்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கிள்ளி பேச்சாலேயே பாவத்தை வாரி கொட்டிக்கிறா. இல்ல உன்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும், அதுக்கு தான் அவனை உயிரோட வச்சிருக்கேன், உண்மையாவே நீ தான் அந்த கரண்ட் கண்ணமாவாமா அப்படின்னு போலீஸ் கேட்க போய் தான் படத்தோட முழு முதல் ட்விஸ்டே நமக்கு தெரியுது. படம் ஆரம்பிக்கும் போதே டிஸ்க்ளைமர்ல போட்டானுங்கல்ல, போலீஸ்ட மாட்டாம சீரியல் கில்லர் ஒருத்தவன் தப்பிச்சிட்டான்னு. அது ஆக்சுவலா சீரியல் கில்லர் ஒருத்தவன் தப்பிச்சிட்டான் இல்லங்க, சீரியல் கில்லி ஒருத்தி தப்பிச்சு சுத்திட்டு இருக்கா. அவதான் இவளோட பட்ட பேரு கரண்ட் கண்ணம்மா. கொல்ல நினைக்கிற
நிக்கிற ஆளுங்களை டேசர் மிஷினால மயக்கமாக்கி அவங்க நெஞ்சில இவ பேரோட ஷார்ட் ஃபார்ம கத்தியாலே கிழிச்சு அவங்கள போட்டு தள்ளுவா. சாமர்த்தியமா போலீஸ்ட இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப இந்த போலீஸ்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். டேய் அப்பா, நீ என்ன கொண்டு கூட போடா, ஆனா திரும்ப அந்த சின்ன இடத்துக்குள்ள போய் என்னால அடைஞ்சு கிடக்க முடியாதுடா. பேச ஆள் இல்லாம தன்ன தனிமையில அந்த ஒத்த ரூம்ல தனியா கடனா எப்படி என்னால இருக்க முடியும்? உனக்கு பண்ணதெல்லாம் கூட பிளான் பண்ணி நான் பண்ணலடா. நான் ஒண்ணு நினைச்சேன், ஃப்ளோல வேற மாதிரி நடந்துச்சு. எப்படி என்ன கொல்ல போற, அதுக்கு முன்னால ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன் அப்படின்னு கிள்ளி போலீஸை டார்ச்சர் பண்றப்போ ஒரு பாட்டு கேட்டால, அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு இனிமேல இந்த பாட்டை எப்ப கேட்டாலும் உனக்கு என் ஞாபகம் தான் வரும்ல, வரணும், அதுக்கு தானே பாடியே காட்டினேன். ஓகே, இப்ப நான் ரெடின்னு இது வரைக்கும் அழுதுகிட்டே சிம்பத்தியா பேசுறா. அதுல போலீஸ் கொஞ்ச நேரம் டைவர்ட் ஆனதாங்க. ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள அவ கையில மறைச்சு வச்சிருந்த கரட்டிய துரத்துற ஸ்ப்ரே எடுத்து போலீஸ்காரன் கண்ணிலே அடிச்சிட்டா. அதுல அவன் திசை தெரியாம திக்குமுக்காடி சுத்துறானா. அப்படியே கிள்ளி அவனை பக்கத்துல வலிச்சு அவன் சங்கையே கடிச்சு துப்பிட்டா. பிளஸ் போலீஸ்காரன் அவன் பாதுகாப்புக்காக வச்சிருந்த சின்ன கண்ணையும் எடுத்து வச்சுக்கிட்டா. இந்நேரம் பார்த்து போலீஸ்காரன் அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணான்ல. சோ என்ன ஆச்சுன்னு பார்க்க இங்க 2 வேற போலீஸ் வராங்க. ஒரு லேடி காப், ஒரு இன்ஸ்பெக்டர்னு. கில்லிகா நடிக்க சொல்லி தரணும். போலீஸ்காரங்க வராங்கன்னு கார் சவுண்ட் கேட்டதுமே இன்னும் இவன் ஹேண்ட் கஃபா அவுத்த பாடல. இந்த போலீஸ் ஸ்டண்ட் எடுத்த துப்பாக்கிய மறைச்சு வச்சுக்கிட்டு இவன் என்னமோ விக்டிம் மாதிரி அப்படியே கீழே படுத்து சீனா போடுறா. ஒரு பக்கம் சங்கு இல்லாம நம்ம பங்கு பரலோகம் போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பேச முடியாத நிலைமையில இருக்க மாதிரி ஆக்டிங்க போடுறாளா. வந்திருக்க இன்ஸ்பெக்டருக்கு டவுட் தாங்க, எங்க எக்ஸாக்டா என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு. ஆனா எனத்தோட சேருன்ற கதையா? ஒரு பொண்ணு அவஸ்தைப்பட்டு இருக்கான்னு பார்த்ததும் லேடி காப்பால தாங்க முடியல. ஏங்க, உங்க வீட்டு பொண்ணுங்க இந்த நிலைமையில இருந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களாங்க? முதல்ல இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, அப்புறம் மீதி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் ஹேண்ட் கஃபா கழட்ட போறேன், நீங்க பண்றதை பண்ணிக்கோங்கன்னு லேடி காப் ஹேண்ட் கஃபா கழட்டுறாங்க. இதெல்லாம் புரோட்டோகால்லே இல்லம்மா. இவன் செத்துருக்க விதம் வேற வித்தியாசமா இருக்கு. தேவையில்லாம அன்னை தெரசா எஃபெக்ட்லாம் கொடுக்காதம்மா. சும்மாரு சும்மாரு சும்மாருன்னு அவ்வளோ சொல்றாரு. ஆஹா, லேடி காப் காதுலயே ஏறல. பின்ன என்னங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இவ்வளவு டார்ச்சர் பண்ணா இவளால என்ன முடியுமோ அதை பண்ணதான் செய்வா. அதுக்கு இவளையே குறை சொன்னா எப்படி? கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம பேசாதீங்க அப்படின்னு லேடி காப் அந்நியாயத்துக்கு கிள்ளிய தலை மேல தூக்கி வச்சு சப்போர்ட் பண்றாங்க. உடனே கிள்ளிக்கு என்ன குஷின்றீங்க? ஆஹா, இந்த பைத்தியம் முடிச்ச பையங்களையே ஆண்டவனா பார்த்து நம்ம கிட்ட அனுப்பியிருக்காம்பா. நம்ம என்னெல்லாம் பண்ண நினைச்சோமோ நமக்காக அதெல்லாம் இந்த அம்மாவே பண்ணே அப்படின்னு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி வேற நடிக்கிறா. அதுக்கு மேல வெயிட் பண்ணாம அவளை கார்ல ஏத்திக்கிட்டு ஃப்ரண்ட் சீட்ல லேடி காப் உட்காந்து இன்ஸ்பெக்டர் காரை ஓட்டிட்டு வராரு. பாதி வழியில 4வது சாப்டர்ல தப்பிச்சதும் பாருங்க ஒரு பாட்டி. அந்த பாட்டி போலீஸ் காரை நோக்கி கிட்டு 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 கிட்டுன்னு ஓடி வருதுங்க. வந்த பாட்டி பின்னால இருக்க கிள்ளிய பாக்கல. சார் சார், ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா சார், அவ பெரிய வேலையா பார்த்து விட்டா சார், எங்களெல்லாம் கொல்ல ட்ரை பண்ணா சார், அவளை பிடிங்க சார்னு சொல்லிட்டு கண்ணை சொல்லிட்டுனா பின்னால கிள்ளிய பாக்குதா. பார்த்த 10வது செகண்ட் பாக்குன்னு பாட்டி தலையில புல்லட் இறங்குது. கிள்ளிக்கிட்ட தான் துப்பாக்கி இருக்கே. பாட்டியை கொண்டதோட இந்த 2 போலீஸையும் லாக் பண்ணிட்டா. சனியன சட்ட பாக்கெட்ல வச்சுட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. ஏண்டி அறிவு கட்ட அன்னக்கிளி, உன்கிட்ட பச்சு பச்சு சொன்னல்லடி, எந்த முடிவு எடுக்காத, பொறுமையா ஆள் வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு கேட்டியாடி. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? போச்சு, அவ என்னெல்லாம் பண்ண போறாளோன்னு இன்ஸ்பெக்டர் பக்க ஆவறாரு. கிள்ளி லேடி காப் கிட்ட இருந்த துப்பாக்கியும் சரி, இன்ஸ்பெக்டர் இருந்த துப்பாக்கியும் சரி, 2யும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டா. நான் தப்பிக்க ஒரு ஆள் இருந்தா போதும், எனக்காக எவ்வளோ பாடுபட்டீங்க, நீங்க பொத்துனாப்புல கீழே இறங்கிக்கோங்கம்மா லேடி காப், நான் இந்த ஆளை வச்சு மேனேஜ் பண்ணி தப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு லேடி காப்ப கீழே இறங்க சொல்றா. ரொம்ப தப்புமா இது, போதும் இதோட நிறுத்திக்கலாமே, பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுமா, ஓவரா பண்ணாதன்னு லேடி காப் அட்வைஸ் பண்றாங்க. ரொம்ப தூரம் போயாச்சு, முடிச்சிட்டு தான் வரணும். சொன்னதை கேட்டு கீழே இறங்கினா உங்களுக்கு குட்டு, முடியாதுன்னா பேட்டாஸ் ஆயிடுவீங்க. இறங்க இறங்க அப்படின்னு அவங்கள இறக்கி விட்டு இன்ஸ்பெக்டரை கார் எடுக்க சொல்லிட்டா. என்ன பிரச்சனையோ கொஞ்ச தூரம் போனதும் காரை ரோட்டோரமா நிறுத்தவும் சொல்றா. மண்டைக்கு பின்னால துப்பாக்கி இருக்க வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு அல்லு இல்ல. நான் காதாலதாம்மா கேட்டிருக்கேன் உன் பேரை, கரண்ட் கண்ணம்மான்னு. நீ தானம்மா அது? இப்ப என்ன எல்லாரையும் கொண்ட மாதிரி என்னையும் கொல்ல போறியா? புள்ள குட்டிக்காரம்மா, கொஞ்சம் பார்த்து பண்ணுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரெக்வஸ்ட் பண்ண. நான் சும்மாலாம் யாரையும் கொல்ல மாட்டேங்க, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்கன்னு அங்கேயும் கிள்ளி இன்ஸ்பெக்டருக்கு தைரியம் கொடுக்குறா. சும்மா யாரையும் கொல்ல மாட்டேன்னா இத்தனை பேரை கொண்டு போட்டிருக்கிய, அவங்கள மட்டும் ஏமா கொன்ன அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறப்பதான் கிள்ளியோட மோட்டிவ் என்னன்னு நமக்கு தெரியுது. அது சார், பொதுவா நீங்க எந்த மனுஷனை பார்த்தாலும் அவங்க உங்க கண்ணுக்கு மனுஷனா தானே தெரியுவாங்க. ஆனா என் கண்ணுக்கு மட்டும் சார் சில மனுஷங்க டெவிலா தெரியுவாங்க. அப்படி யாரெல்லாம் டெவிலா தெரியுறாங்களோ அவங்கள மட்டும் தான் நான் கொல்லுவேன். இத கிள்ளி சொல்லும் போதே நமக்கு ஒரு மேட்ரு புரியுதுல்ல. ஒரு சில கிள்ளி போலீஸோட மூஞ்சில என்னத்தையோ பார்த்துட்டு அரண்டு போனால, அது அவனை டெவிலா பார்த்ததுனால தான். உண்மைய சொல்லணும்னா அவன் டெவில் இல்ல, இந்த மூதேவிக்கு இந்த மாதிரி ஒரு முத்தி போன வியாதி. அதை சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணாடியில தெரியுற இன்ஸ்பெக்டரோட முகமே டெவிலா தெரியா வேற என்ன பண்ண முடியும்? இன்ஸ்பெக்டரை காருக்குள்ளேயே வச்சு கதம் பண்ணிட்டு அடுத்து
இங்கிருந்து கிள்ளி தப்பிக்கிறதுக்கு ரோட்டோரமா ஒரு கார் வந்துட்டு இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்டிங்க. நடு ரோட்ல படுத்து புரள்றா. எப்பா ட்ரம்ப் குட்ரா ஆஸ்கார அப்படின்னு இதை பார்த்து நமக்கு ஒரு மீம் ஞாபகம் வருதா? பாவம் கார் ஓட்டிட்டு வந்தவங்களும் இவ உண்மையாவே அடிபட்டிருக்கா, இவளுக்கு ஹெல்ப் வேணும்னு நம்பிட்டாங்க. அதுலயும் அவங்க ஒரு லேடி. அவங்கள ஏமாத்தி கிள்ளி அவங்க கார்ல ஏறின கொஞ்ச நேரத்துல அவங்களுமே கிள்ளிக்கு டெவிலா தெரியுறாங்க. நேக்கா கிள்ளி பாக்கெட்ல மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கிய சைலண்டா வெளியே எடுக்கிறா. அக்கா அம்மாக்கா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண லேடி மத்தவங்கள மாதிரி சாம்பார் பொட்டலத்துல கட்டின சாம்பிராணி இல்ல போல. அந்த அம்மா கையிலுமே துப்பாக்கி இருக்கு. கிள்ளி பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுக்கிறத பார்த்ததும் அவ யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே அவ வயித்துல சுட்டாங்க. சாக போறப்ப கூட நம்மள சாவடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க. அவ ஆக்டிங்க பாத்துக்கிட்டே அவளை சுட்ட லேடியும் போலீஸ்க்கு கால் பண்ணி, சார் ஒரு பொண்ணு என் கார்ல வந்து ஏறினா சார், யாருன்னெல்லாம் தெரியல, திடீர்னு பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்தா, பயமாயிடுச்சு, நான் அவளை சுட்டேன் சார், உங்க ஸ்டேஷனுக்கு தான் வரேன், ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓடிட்டு வராங்க. சாக கிடந்த கிள்ளி பக்கத்துல இருக்க லேடிய அவ டெவிலா தானே பார்த்தா. எந்த டெவில பார்த்து பயந்து வாழ்க்கை முழுக்க ஓடிட்டு இருந்தாலும் கடைசியா அவளுக்கு டெவிலா தெரிஞ்ச ஆளாலேயே அவ கதை முடிய கிள்ளி காருக்குள்ளேயே செத்துடுறா. உடனே கதை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் ஆரம்பிச்சதோ அதே பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவலை போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.